ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? சுகம். நல்ல. இன்றைக்கு எங்களோட அப்பாவுக்கு என்ன பேர்? மகாலிங்கம். என்ன சொல்கிறீங்க? அவதா பேர் வேறு ஒரு பேர் இல்லை இருக்கு. சிவகுருவன்ட்டு சொல்கிறது சும்மாவா அல்லது பட்ட பேரா? பட்ட பேர். மகாலிங்கம் தான் உண்மையான பேர். சரி, ஓகே. அதை எது விருப்பம் உங்களுக்கு? மகாலிங்கம் ஐயான்னு சொல்லவா சிவகுரு அண்ணையன்று சொல்லவா? சரி, சரி மகாலிங்கம் ஐயா சிவகுரு அண்ணையண்டா தான் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த புதுக்குடிப்பில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், எல்லாருக்குமே சிவகுரு அண்ணையண்டா தான் எல்லாருக்குமே தெரியும். சரி, எங்களோட சிவகுரு அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு பிறந்தநாள். எத்தனையாவது பிறந்தநாள்? 81வது பிறந்தநாள். சரி, 81 ஒரு சிரிப்பு வருது அவருக்கு. எப்போவுமே கலகலப்பாக இருக்கிற எங்களோட சிவகுரு அண்ணா பெரியாக்கள் தொடக்கம் சின்ன பிள்ளை வரைக்கும் அவரை தெரியாதாக்களே இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கு 81வது பிறந்தநாள். அவர்கிட்ட வீட்டில் பிள்ளைகள், மனைவி, பேர பிள்ளைகள், மருமக்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட எல்லாரும் சொந்த பந்தங்களோட வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிவகுரு ஐயான்னு சொல்லி ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்கிறாங்க. ரைட், ஓகே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிவகுரு ஐயான்னு சொல்லி இதை தந்திருக்கிறாங்க. சரி, யார் இதெல்லாம் தந்திருப்பாங்க? ஒரு சர்ப்ரைஸாக யார் தந்திருப்பாங்க? யார் தந்திருப்பினோம்? மக்கள்ண்டா என்ன இப்படி காட்டுறீங்க? மேலே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்லாம், உள்நாட்டில் இருக்கிற மக்கள் இல்லை. எல்லாரும் உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற மக்கள். நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லை போலடாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லை. சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதில் பார்ப்போம். ரைட், அதையும் பண்ணுங்க. சரி சரி, ஆரோக்கியமாக இருக்கணும் வேண்டி நிறைய பழங்களை எல்லாம் தந்துருக்குறாங்க. மினுங்குது பழமெல்லாம். சரி, இப்போ சொல்லுங்கள், யார் தந்திருப்பாங்க? மக்கள்ண்டா உண்மையிலே அந்த மாதிரி இல்லை. உண்மையிலேயே மக்கள் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. யாரா? தெரியாது. முக்கியமான நபர் ஒரு தடவை இல்லை. என்ன அங்கே பார்க்குறீங்க? முக்கியமான நபர். ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, இது எங்கே பக்கத்தில் வைங்க. என்ன வெயிட்டாக இருக்கா அல்லது பாரமாக இருக்கா? வெயிட்டாக இல்லையா? சரி, ஒரு ஆள் வாங்க. இவர் அப்பாகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது ஈசமுடி கீரும். ஆளுக்காக இருப்பார். பிச்சி பூவு போலதான் அப்பா சிரிப்பார். ஆளுக்காக இருப்பார். பிச்சி பூவு போலதான் அப்பா சிரிப்பார். பாகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது ஈசமுடி கீரும். போட்டதில்லை, கால் சிறுக்கும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல. மேல் சட்டை போட்டதில்லை, கால் சிறுக்கும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் வல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பண்டம் தான் கொடுப்பார். அந்த மாதிரி ஷர்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. இது வந்து இந்த ஷர்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தங்க தந்துருக்குறாங்களா? நீங்கள் சரியான கட்டிக்காரன் எனக்கு தெரியும். உங்களோட கதைச்சி வெள்ளையிலாண்டும் எனக்கு தெரியும். ரைட், இந்த ஷர்ட்டை இதுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தவங்க தந்துருக்குறாங்க. தெரியாது, கண்டுபிடிக்கல. பாருங்க கண்டுபிடிக்கலான்னு இருக்கா? கண்டுபிடிங்க. ஆள் சரியான கட்டிக்காரன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்குள்ளே நிற்கிறவங்களும் இருக்காங்க. சரி, யார்
பூட்டப்பிள்ளை தந்திருப்பாங்களா பேரப்பிள்ளை தந்திருப்பாங்களா இல்லை பிள்ளைகள் தந்திருப்பாங்களா அதுவும் ரெண்டு தானே. ஆரோ தந்தது தான் கட்டாயம் உங்களுக்கு தெரியத்தானே வேணும் ஆரோ தந்தேன் அதே அவசரப்படுறீங்களா அது அவசரப்படாதீங்க சரியா அது அவசரப்படாதீங்க சரி இந்த ஷர்ட்டை யார் தந்திருப்பாங்க கண்டுபிடிங்க பாப்போம். நான் தானே சொன்னேன் எனக்கு தெரியாது. தெரியாது சரி இந்த ஷர்ட்டை வந்து உங்களுக்கு யார் தந்திருக்கிறாங்கடா உங்களோட மகள் ஒருத்தி தந்திருக்கிறாங்க ஆரா இப்போ சொல்லுங்க மகள் ஒருத்தி தந்திருக்கிறாங்க எந்த மகள் மூத்த மகளா? மூத்த மகள் என்ன பேர் உங்களோட மூத்த மகளுக்கு இருக்குதா? சரி இவா மூத்த மகள் இவோ என்ன பேர் லலிதா. லலிதா வேறு பேர் சொன்ன மாதிரி இருந்து எனக்கு வேறு பேர் ஒருத்தவங்கெல்லாம் எடுத்திருந்தாங்க செல்வம்னு சொல்கிறதா அப்படியா ரைட் அவங்கெல்லாம் தந்துருக்குறாங்க நான் சொன்ன நாள் கட்டிக்காரனண்டு பார்த்தீங்களா பக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்களா மூத்த எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் சரி ஓகே ரைட் இப்போ என்ன பிரச்சனைண்டா ஆளை கொஞ்சம் அவசரப்படுறேன் இதை ஓப்பன் பண்ணமா முன்னுக்கு இருக்கிறதா அவெல்லாம் சொன்னால் முதல் சின்ன பொருளாக தானே ஓப்பன் பண்ணணும் இது ரெண்டும் கண்ணுக்கு ஊத்துது எது அந்த போத்தில் ரெண்டு இன்றைக்கு ஒருக்கா போத்திலும் அடிக்கிறவானா இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் அப்படியா இப்போ கொண்டு ஓடிடுவீங்க நீங்கள் இப்போ விட்டா நானே 2 முழுக்க குடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து உங்களோட பிறந்த நாளுக்கு வந்த எல்லாருக்குமே வெட்டி கொடுக்க சொல்லி கேக் தந்துருக்குறாங்க சரிதானே ரைட் அடுத்தது என்னண்டா தங்கச்சி அப்படி அந்த பக்கம் மாமா அந்த பாக்ஸ் அப்படி எப்படிங்க இப்போ அப்படி இழுங்கோ என்ன ஆமா சுண்ட்டு இல்லைங்கண்ணே தங்கச்சி இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படியே களத்துல ஓடுங்க அதில் போடாது அதில் போடாது இழுங்க இழுங்க எழுத்து குவியுங்க அப்படி சிரிச்சிங்களா நின்றோம் சிவபுரண்ண சிரிச்சிங்களா நின்றோம் சிரிக்காம இழுங்கோ சிரிப்பாப்பா சிரிச்சிடாதேங்கோ அவ்வளோதான் முடிஞ்சது சரி ஓகே உங்களுக்கு இந்த பிறந்த நாளில் வந்து 81,000 ரூபா காசை தந்துருக்குறாங்க சரி இப்போ சொல்லுங்கள் யார் இப்படியெல்லாம் தந்துருக்கிறது யாரா உங்களில் புள்ளியெல்லாம் சரி பாப்போம் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது இன்னொரு கிஃப்ட் ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு என்ன மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்குது அந்த பெட்டியை நீங்கள் ஒருத்தங்களுக்கு தந்துருக்குறாங்க உங்களோட பிறந்த நாளில் ஒருத்தங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்துருக்குறாங்க ஓ அதான் யாருக்கு கொடுப்போம் என்னடு உடைக்க வேண்டாம் அது கொடுக்க சொல்லி என்ன நீங்கள் கொடுக்குறீங்களா சரி இந்த கிஃப்டை வந்து அம்மாவுக்கு கொடுக்க இந்த பிறந்த நாளில் வந்து அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க சரிதானே சரி என்ன இடத்துல கூப்பிட்டு கொடுப்போமா ரைட் அம்மாவை கூப்பிடுங்க சரி இல்லையா ஆமாம் சரி ஓகேயா சரி நீங்கள் அதை கொடுங்க ரைட் அவட்ட கொடுங்க சரி அம்மாவுக்கா சரி ஓகே சரி இந்த மாதிரி வந்து எங்களுடைய சிவகுரு அண்ணன் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இன்னும் பல்லாண்டு காலம் நீடூழி காலம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். புதுக்குடிப்பின் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய மனவாட்டியினுடைய வாழ்த்துக்களும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே மிக்க சந்தோஷம். என்ன மாதிரி யார் சொல்லுவோம்னு சொல்லுவோமா, யார் தந்துன்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிடுவோமா? சரி, இந்த சர்ப்ரைஸை யார் தந்துருக்குறாங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. சரியா? சந்தோஷமா? அதோட சந்தோஷம் தானே? என்ன சரி, ஓகே. என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாருக்கும்? எல்லாரும் நன்றி. அவ்வளோதான். இவ்வளோத்தை சேர்ந்துருக்குறாங்க. என்னப்பா இது நன்றி மட்டும் போதுமா? சரி, அப்போ அவனுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறீங்க. ஒவ்வொரு வந்து ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க. பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள், மருமக்கள், பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாருமே ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க.
எல்லாம் என் அப்பாவினுடைய ஆசீர்வாதமும் எண்ணம்தான். எவ்வளோ கஷ்டம் சின்னனில் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு எல்லாரையும் அமர்த்தி இருக்கிறீங்களேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? எங்களோட அப்பாண்டா அப்பா தான். அப்பாவுக்கு நிற்கிற எவருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. சரி, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே, சரி மேடம். நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல சாவி கொடுத்த வரவு நீதானே எனக்கு நாசா. நின்று வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. சந்திரன கேளு கொண்டு நான் வருவேன், வங்க கடல நீ சின்ன குவளையில் கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். சிங்கம் சிறுத்தைய ஒத்தாடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். உலகே அடிஞ்சாலும் உன நான் காத்திடுவேன். என்னோட பெருமை என்ன ஒவ்வொருவில் காத்திடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே
அழகா தெரியல ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகுது ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் முசுறுல சாமி கொடுத்த வரவி நீதானே எனக்கு ராசா நின்று வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா சாமி கொடுத்த வரவி நீதானே எனக்கு ராசா நின்று வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வத்தோடி ரொம்ப நாம் படிக்கும் இதிகாசம்